என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 15/6/25 இருக்கின்றோம். இன்று ஹோலி ட்ரினிட்டி ஃபீஸ்ட், மூவர் கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவரின் தூய ஆவியானவர் துணையின்றி நாமக்கு ஏது வாழ்வு. அன்னையின் அன்பிலும் பரிந்துரையிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 89, 16, 17, 18. கடவுளின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் பிதா, சுதன், பரிசுத்தாவி நம் வாழ்வின் முதல் துவக்கம். நாம் வளர்ந்து பேச ஆரம்பித்ததும் நாம் கற்றுக்கொண்ட முதல் மொழி சிலுவை அடையாளம். நாம் கோவிலுக்குள் உள்ளே நுழைந்ததும் இறைவனை வணங்கி நாம் நெற்றியில் இடும் இது முதல் அடையாளம். இது கிறிஸ்தவர்களின் அடையாளம், கத்தோலிக்கர்களின் அடையாளம். கடைசி வரை நம்மிடம் நிலைத்திருப்பதும் இதுவே. சில அடையாளங்களை நம் வாழ்வில் நாம் மறப்பதில்லை. அதுபோல் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த அடையாளம் மிக முக்கியம். நெற்றியில் வரையும் சிலுவை அடையாளம் எவ்வளவு முக்கியம் என்பதை நம் வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளுக்கும் அது ஒரு அடையாளமாக மாறும். நாம் சிறு வயதில் நம் தாய் தந்தையை கண்டு, நம் குருக்களை கண்டு, நம்முடைய ஆசிரியர்களை கண்டு நாம் வளர்ந்திருப்போம். இருந்தாலும் நம்மில் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அவர்களிடமிருந்து? ஒரு பெரிய வெள்ளம் வருகிறது. அந்த வெள்ளம் வரும் முன்பு இரண்டு 2-3 பிள்ளைகளை டெல்லிக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த டெல்லிக்கு அழைத்து சென்று அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஒடுக்கிய, ஒரு நல்ல துணி இல்லாத ஒரு மாணவர்கள். அவர்களுக்கு ஒரு பகட்டான வாழ்வோ ஒரு ஆடம்பரமான ஒரு ட்ரெஸ்ஸப்போ கிடையாது. இவர்களுக்கு அங்கே பரிசு கொடுக்க இவர்களை அழைத்து செல்கிறார்கள். அங்கு அவர்கள் பரிசு கொடுக்கும்போது கேள்வி கேட்கிறார்கள், உங்களுக்கு எப்படி என்ன நடந்தது என்று. அது என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கில் மாடி வீட்டில் எல்லோரும் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்களால் வெளிவர முடியவில்லை. மேலிருந்து உணவு பொட்டலங்களை தூக்கி எறிகிறார்கள். இந்த சிறுவர்கள் ஒவ்வொரு உணவு பொட்டலங்களையும் கேட்ச் பிடித்து அதை பற்றி கொண்டு ஸ்விம்மிங் செய்து கொண்டு ஓடிப்போய் அவர்களுக்கு கொடுப்பது இவர்கள் வழக்கம். இந்த மாதிரி இவர்கள் செய்ததினால் அப்போ அவர்கள் கேள்வி கேட்கிறார், ஏன் நீங்களும் சாப்பிடுவதில்லையே? உங்களுக்கும் பசி இருக்கும் தானே, நீங்களும் சிறு பிள்ளைகள் அல்லவா என்று. அப்போ அந்த பிள்ளைகள் அவர்கள் வாயால் சொல்லிய வார்த்தை, எங்களுக்கு பசி என்றால் என்னவென்று தெரியும், நாங்கள் பசியை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் இவர்கள் பசி என்பதே இவர்களுக்கு தெரியாது. இவர்கள் வாழ்ந்த வாழ்வு இவர்கள் ஆடம்பரமாகவும் ஒருவேளை உணவு இல்லாமலும் இவர்களால் இருக்க முடியாது. ஆனால் எங்கள் வாழ்வோ ஒரு சிமெண்ட் பைப் இருக்கும் பாருங்க ரோட்டில், அந்த பைப்பில் தான் அவர்களுடைய வாழ்வு. குடும்பம், அம்மா அப்பா என்பது அது அவர்களுக்கு அவ்வளவுதான். அதான் அவர்களுடைய வீடு. அந்த வீட்டிலிருந்து வந்தவர்கள் தான். கவர்மெண்ட் ஸ்கூல் அவர்கள் போவது, ஒரு நாள் ஸ்கூல் போனால் போவார்கள், இல்லை என்றால் இல்லை. அப்போது இந்த சிறுவர்கள் செய்த இந்த ஒரு அடையாளத்துக்கு அவர்களுக்கு பரிசு. அதான், நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் செய்த காரியம் பெரியது. நாம் தந்தை இறைமகன் நமக்கு தன் மகனையே அளித்து நம்மை இந்த விழாவை நம்மை தந்தையை பெருமைப்படுத்த நமக்கு இந்த விழாவை கொடுத்திருக்கிறார். மூவர் இறைவனின் பெருவிழா கொண்டாடுகின்றோம். நம் அறிவுக்கு எட்டாதவை. யோவான் நற்செய்தி 16, 12, 15. நாம் ஒருமைப்பாட்டை நம்மால் அறிவுபூர்வமாக தெளிவு பெற இயலாத ஒன்று. ஆகவே மூவர் இறைவனை நம்மில் உணர்ந்து அவர்களது பிரச்சனையை அனுபவித்து வாழ வரம் வேண்டுவோம். மூவர் கடவுள் என்றும் ஒருமித்து செயல்படுகிறார்கள் என்பதை விவிலியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. குறிப்பாக மனிதனை படைக்கும் பொழுது நமது சாயலில் மனிதனை உண்டாக்குவோம் என்றனர். அப்போ அங்கு ஒரு கூட்டா இருந்திருக்கு. இயேசுவின் திருமுழுக்கின் பொழுதும் மூவொரு கடவுளின் செயல்பாட்டினை காண்கின்றோம். அதே போன்று சீடர்கள் திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது மூவொரு கடவுளின் பெயரால் கொடுக்க கட்டளையிட்டார். நமது குடும்பங்களிலும் மூவொரு கடவுளின் ஒற்றுமை இருக்குமா? புரிதல் இருக்குமா? இருந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். இன்று நான் அடுத்தவரை புரிந்து வாழ்கிறேனா? முடிவு செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.